கண்ணியமான உலமாக்களே, அன்பான் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹர்ரம் மாதத்தினுடைய இரண்டாவது நாளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நசீபாக ஆக்கியிருக்கிறார். நேற்றைய தினம் மக்ரிபு தொழுகையின் பின்னர் எமது நாட்டிலே பிறை பார்க்கப்பட்டு பிறை தென்பட்டதன் அடிப்படையில் 1448வது வருடத்தின் முதலாவது நாளாக நேற்றைய தினம் எமது நாட்டினுடைய பிறை குழுவினால் தீர்மானிக்கப்பட்டது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த வகையில் நாங்கள் கடந்த திங்கட்கிழமை இந்த முஹர்ரம் மாதம் அதனுடைய சிறப்பு தொடர்பாக சில கருத்துக்களை நாங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெயரோடு இணைத்து சொல்லப்படுகின்ற ஒரு மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம், ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று இணைத்து சொல்லப்படுகிறது. கண்ணியமான சங்கையான 4 மாதங்களில் ஒன்றாகவும் இந்த முஹர்ரமுடைய மாதம் அமைந்திருக்கிறது. இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணிப்பீடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் மிகப்பெரிய ஒரு திட்டமிடலோடு ஆலோசனையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்து அந்த பயணத்தை நடாத்தினார். அதனை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த புதிய வருடம், இதனையும் நாங்கள் ஒரு திட்டமிடலோடு எங்களுடைய வாழ்க்கையை ஒரு கணம் பின்னோக்கி பார்த்து ஒரு சுய விசாரணை செய்து எங்களை நாங்கள் புதிய ஒரு மாற்றத்தோடு இந்த வருடத்தை நாங்கள் அடையக்கூடியவர்களாக மாற வேண்டும். இந்த மாதத்தில் நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கின்ற போது அங்கே நோன்பு பிடித்திருக்கிறார்கள். யூதர்கள் எல்லாம் நோன்பு நோட்டிருந்தார்கள். அப்போது நபியோர்கள் கேட்டார்கள், என்ன காரணம், ஏன் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் யூதர்கள் என்று கேட்டபோது சொன்னார்கள், இன்றைய தினத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிர்அவுனை கடலிலே மூழ்கடித்திருக்கிறார். பெரும் கொடுங்கோல் ஆட்சி செய்த, அநியாயமும் அட்டூழியங்களும் நிறைந்த அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஃபிர்அவுன் இந்த நாளில் தான் அழிக்கப்பட்டிருக்கிறார், நீரிலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார். அதனை சிறப்பிக்கும் முகமாகத்தான் நாங்கள் இந்த நோன்பு நோக்கிறோம் என்று அந்த யூதர்கள் சொன்னார்கள். அது பிறை 10வது தினமாக இருந்தது, முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினமாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு தகுதியானவர்கள் நாங்கள் தான். எனவே நாங்கள் இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்று நபியவர்கள் அந்த நோன்பை நோக்குமாறு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அதுதான் அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்திலே நோக்கப்படுகின்ற நோன்பு என்ற காரணத்தினால் தான் ஆஷூரா, அது 10வது தினத்திலே நோக்கப்படுகிறது என்று அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய பின்னணி, இந்த உலகத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன் அழிக்கப்பட்டது இந்த முஹர்ரமுடைய 10வது தினமாக இருக்கிறது. அதே போன்று வரலாற்றிலே பார்க்கின்ற போது அது சில அறிஞர்கள் இந்த கூற்றுக்கள் சரியான வரலாற்று தொகுதியாக இல்லாவிட்டாலும் சில அறிஞர்கள் கிதாபில் எழுதியிருக்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நெருப்பிலே இருந்து பாதுகாத்த மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அந்த கப்பலை கட்டி அந்த சமூகத்தை பாதுகாத்த மாதம் அதுவும் இந்த முஹர்ரமுடைய மாதமாகத்தான் இருக்கிறது. இப்படி வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது நிறைய நிகழ்வுகள், ஹைபருடைய யுத்தமும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது. ஒரு கண்ணியமான ஒரு சந்தையான ஒரு மாதம். இந்த மாதத்தை இப்போது நாங்கள் அடைந்திருக்கிறோம், புதிய வருடத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்களை இந்த புதிய வருடத்தை அடைந்திருக்கக்கூடிய நாங்கள் இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணிப்பீட்டு முறையை நாங்கள் ஒரு சமூகம் ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. காரணம், இபாதத் சார்ந்த அம்சங்களில் அதிகமானவைகள் இந்த ஹிஜ்ரி கணிப்பீட்டு முறையோடு தொடர்பட்டது. ரமலான் என்று எடுத்தால் நோன்பு ரமலானுடைய மாதம், ரமலான் அது இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணிப்பீட்டு முறையை சேர்ந்தது. அதே போன்றுதான் ஹஜ்ஜுடைய கடமையை எடுத்துக்கொண்டால் அது துல்ஹிஜ்ஜாவினுடைய அது 8, 9, 10, 11, 12 என்று அந்த மாதத்தோடு அந்த ஹிஜ்ரியோடு தொடர்பட்டது. அதே போன்றுதான் எங்களுடைய கணவன் மரணித்ததற்கான இத்தா இருக்கின்ற போது இத்தாவுடைய காலத்தை கணிப்பிடுகின்ற போதும் அதுவும் இந்த ஹிஜ்ரி, அதாவது ஹிஜ்ரத் கணக்கின் பிரகாரம் தான், அரபு அந்த கணக்கின் பிரகாரம் தான் அது கணிப்பிடப்பட வேண்டும். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், ஜகாத் கணக்கிட்டு பார்த்து கொடுக்கின்ற போது கூட இந்த ஒரு வருடத்தை கணிப்பிடுகின்ற போது ஹிஜ்ரியுடைய இந்த முஹர்ரம் ஆரம்பிக்கிற இந்த மாத கணிப்பீட்டு, பிறை மாத கணிப்பீட்டில் தான் இந்த ஜகாத் கூட கணக்கு பார்த்து கொடுக்கப்பட வேண்டும். இப்படி எங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பட்ட பல்வேறுபட்ட அம்சங்கள் ஹிஜ்ரி பிறை கணிப்பீட்டு முறையோடு தொடர்பட்டது. எனவே நாங்கள் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கவனம் கொடுக்கணும். முதல் காலத்திலே திருமணம் முடிப்பதற்கு இந்த ஹிஜ்ரி ஆண்டு ஹிஜ்ரியுடைய இந்த பிறை கணிப்பீட்டை பார்ப்பார்கள், இந்த மாதம் எத்தனையாவது பிறையிலே என்று. ஆனால் இப்போது அதுவும் கூட ஒரு பார்க்கப்படாத அல்லது அதிலும் ஒரு கவனீனமான ஒரு நிலை இந்த சமூகத்திலே உருவாகி இருக்கிறது. எனவே எங்களுடைய வீடுகளில் இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணிப்பீட்டு முறை, இது இதனுடைய முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஸானி, ஜமாதுல் ஊலா, ஜமாதுல் ஸானி, ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த 12 மாதங்களும் நாங்கள் எங்களுடைய வீடுகளிலும் சிறுவர்களுக்கு, எங்களுடைய குழந்தைகளுக்கு நடைமுறையில் பேச்சு வழக்கில் கொண்டு வர வேண்டும். இன்று முஹர்ரம் 2வது தினம், இந்த முஹர்ரம் 10வது தினம். எனவே இந்த நடைமுறை, ஹிஜ்ரி நடைமுறை நாங்கள் ஒரு கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய ஒரு முறையாக இருக்கிறது. காரணம், அதுதான் எங்களுடைய அடிப்படை, நம்முடைய அஸ்லாக இபாதத்துடைய அதிகமானவைகள் இந்த ஹிஜ்ரி பிறை கணிப்பீடோடு தொடர்பட்டது. எனவே கண்ணியமானவர்களே, குறைந்தது என்ன மாதத்தில் இருக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15வது தினமே நோன்பு நோக்குமாறு சொன்னார்கள். அப்ப எங்களுக்கு அந்த ஹிஜ்ரி எத்தனை மாதம், எத்தனையாவது பிறை தெரிஞ்சாதான் அந்த நோன்புகளை எங்களால் நோக்க முடியும். இப்படி எங்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த மாத கணிப்பீட்டு முறைதான் இந்த முஹர்ரம், இந்த ஹிஜ்ரி பிறை கணிப்பீட்டு முறையாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, நாங்களும் கூடுதலாக இந்த இதிலே கவனம் செலுத்த, ஒவ்வொரு மாதமும் எமது நாட்டிலே அகில ஜமியத் உலமா, அதே போன்று முஸ்லிம் கலாச்சார திணைக்களம், கொழும்பு பெரிய பள்ளிவாசல், பிறை நிபுணத்துவம் பெற்ற குழு என்று ஒரு பிறை குழுவினால் பிறை பார்க்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் அந்த பிறை தீர்மானித்து அது அறிவிக்கப்படுகிறது. அதற்கான கலண்டர், ஒவ்வொரு மாதத்திற்கான கலண்டர்கள் அது விநியோகிக்கப்படுகின்றன. எனவே நாங்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவையும் பொறுப்பும் இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய பாடசாலை மாணவர்கள், வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள், குழந்தைகள் இந்த ஹிஜ்ரி
இதனுடைய பின்னணி, இதனுடைய நடைமுறையை நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த வகையில் தான் புதிய வருடத்தை நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய நாங்கள் எங்களை ஒரு சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு இருக்கின்ற நலவுகள் என்ன, எங்களுக்கு இருக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் என்ன, அவைகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும். என்ன நல்ல விஷயம் எனக்கு என்ன இருக்கிறது, என்ன பலவீனம், என்ன குறைபாடு என்னிடத்தில் இருக்கிறது. குறிப்பாக இபாதத் சார்ந்த அம்சங்களில், வணக்க வழிபாடுகள் சார்ந்த அம்சங்களில் என்னுடைய என்ன நல்ல விஷயம் என்ன இருக்கு, என்ன குறைபாடு இருக்கு, இதில் இந்த காரியங்கள்ல நான் நல்லா இருக்கிறேன், ஏதோ முடியுமானதை செய்து கொண்டிருக்கிறேன், குர்ஆன் ஓதுகிறேன், தொழுகைகளை பேணுதலாக தொழுகிறேன், அது நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள். இன்னும் சில குறைபாடுகள், நான் இந்த முன்பின் சுன்னத்தான தொழுகைகளில் கொஞ்சம் குறைபாடாக இருக்கிறேன், ஒவ்வொரு கிழமையும் திங்கள் வியாழன் நோன்பு நோக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த ஐயாமுல் பீதுடைய நோன்பு அது நான் நோட்பதில்லை. அப்ப என்ன குறைபாடுகள் இருக்கிறது, என்ன நலவு இருக்கிறது, குறைபாடுகளை நாங்கள் சரி செய்ய வேண்டும். இந்த புதிய வருடத்தில் எங்களுக்கு இருக்கின்ற என்ன குறைபாடு, என்ன பலவீனங்கள் இருக்கிறது என்பதை ஒரு சுய விசாரணை செய்து நாங்கள் சரிபடுத்த வேண்டும், சீர் செய்ய வேண்டும். அகலாக்கள், பண்பாடுகள், என்னுடைய பேச்சு இன்னொருவருக்கு உள்ளத்தை உடைக்கின்ற வகையில் இருக்கிறதா, அடுத்தவர்களை புறம்பேசி அடுத்து அவதூறு சொல்லி இட்டுக்கட்டி குரோதங்களையும் விரோதங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒருவனாக நான் இருக்கிறேனா? கண்ணியமானவர்களே, இந்த பலவீனம், என்ன பலவீனம் இடத்தில் இருக்கிறது சிந்திக்க வேண்டும். என்னுடைய நாவினால் என்னென்ன பாவங்கள் நான் செய்கிறேன், என்னுடைய கண்களினால், என்னுடைய செயற்பாடுகளினால் நான் செய்யக்கூடிய தவறுகள், பாவங்கள். ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய காலம் பாவங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து வழிகின்ற ஒரு காலகட்டம். ஒருவரை பற்றி பிழையாக, தவறாக ஒரு இட்டுக்கட்டி ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்ப வேண்டும் என்றால் ஒரு தட்டிலே அதனை செய்ய முடியும். அப்படியான பாவங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு சமூக, ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களை, எங்களை ஒரு பரிசோதனை, சரியான ஒரு முறையில் இதே நிலையில் தான் நான் அந்த உலகத்திலே வாழ்வது, இவ்வளவு காலம் நான் இப்படியே வாழ்ந்து விட்டேனே, இப்படி ஒரு பண்பாடு இல்லாத, ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒருவனாகத்தான் நான் இருக்க போகிறேன். சிந்திக்க வரும் சகோதரர், புதிய வருடம் இடத்திலே என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது, பண்பாடு ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, அஹ்லாக் ரீதியாக. என்னுடைய நாவை எப்படி நான் பாதுகாக்கப் போகிறேன், என்னுடைய கண்ணை, என்னுடைய செவி மறுத்தலை, என்னுடைய கையை நான் எப்படி பாதுகாக்கப் போகிறேன், என்னுடைய சிந்தனை. குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளும் சிலது பாவமாக இருக்கிறது. வலா தஜஸ்ஸசு, குர்ஆன் சொல்கிறது, துருவி ஆராய வேண்டாம் என்று பாவங்கள் துருவி ஆராயப்படுகிறது. எவ்வளவோ நலவுகள் செய்யக்கூடிய மனிதர்கள், சமூகத்தார்கள், பொது விஷயங்கள் நடைபெறும் போது நாங்கள் ஆராய்கிறோம், என்ன பிழை, என்ன தவறு. அந்த நலவுகள் 99% நலவுகளை விட்டுவிட்டு அந்த ஒரு தவறை நாங்கள் பெரிதாக, பூதாவரமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம், பரப்பிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் சொல்கிறது, இன்ன பஅல் வன்னி இஸ்முன், சிந்தைகள் கூட சிலர் பாவம். வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயாகுல லஹம அஹீஹி. ஒரு மரணித்த ஒரு உங்கள் சகோதரனுடைய மாமிசத்தை நீ சாப்பிடுவதற்கு விரும்புகிறாயா என்று குர்ஆன் கேட்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே எங்களுடைய சகல பண்பாடுகளும், இபாதத்துகள் நாங்கள் பேசினோம், ஒழுக்க ரீதியான எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய பேச்சுக்கள், சில நேரம் நாங்கள் பேசுகின்ற பேச்சு அடுத்தவருடைய உள்ளங்களை உடைத்து விட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து செய்த மிகப்பெரிய ஒரு உபதேசம்,
ஒவ்வொரு மனிதனுடைய மானம், மரியாதை, அவருடைய உயிர் அது மிக பெருமதியானது, மிக பெருமதியானது. அது பாதுகாக்கப்பட வேண்டும். உள்ளங்களை உடைப்பது, மானபங்கப்படுத்துவது, அடுத்தவர்களை இழிவுபடுத்துவது மிகப்பெரிய ஒரு பாவத்துக்குரிய ஒரு அம்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நான் தெரிந்தோ தெரியாமலோ இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை, நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்குள்ள அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், அதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டு விட்டோம். எனவே எங்களை பாதுகாக்கின்ற, எங்களை நாங்கள் ஒரு சுய விசாரணை செய்து பண்பாடு ரீதியாக என்னுடைய ஒழுக்கத்தில் என்ன குறைபாடு இருக்கிறது, நான் ஏன் புறம் பேசுகிறேன், அவதூறு சொல்கிறேன், இட்டுக்கட்டுகிறேன், பொய் சொல்கிறேன், மோசடி செய்கிறேன், ஏமாற்றுகிறேன், ஏன் இந்த குறைபாடுகள் இடத்தில் இதே நிலையில் எனக்கு மரணம் வந்துவிட்டால், இதே நிலையில் எனக்கு மௌத்து வந்து விட்டால் இவ்வளவு ஒரு கை சேதமாக இருக்கும், இவ்வளவு பெரிய ஒரு கை சேதம். இதே நிலையில் எனக்கு மரணம் வந்து விட்டால் என்னுடைய பார்வை, என்னுடைய நடத்தை பாவத்திற்காக நான் நடந்து போகிறேனா, பாவம் செய்வதற்காக நான் போகிறேனா? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் சிந்தித்து எங்களை நாங்கள் ஒரு விசாரணை செய்து இன்ன பலவீனங்கள், குறைபாடுகள் இருக்கிறது. இபாதாத்துகள், ஈமானியாத் நாங்கள் பேசினோம், அஹ்லாக்குகள், பண்பாடுகள், ஒழுக்க விழுமியங்கள், என்னுடைய உடலினால் நாங்கள் செய்யக்கூடியவைகள், தவறுகள், இவைகளை சிந்தித்து மிக விரைவாக தௌபா செய்து, யா அல்லாஹ் என்ன வாழ்க்கை இப்படி போயிட்டு ஏனோ தானோ ஒன்று கலங்கிட்டு, எவ்வளவு காலம் இன்னும் வாழ்வேன் என்று தெரியாது, எனவே நான் தௌபா செய்கிறேன், நான் இஸ்திக்பார் செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்ற வகையில் மிக விரைவாக எங்களை நாங்கள் தௌபா செய்து ஒரு பரிசுத்தவானாக, ஒரு உள்ளங்கள் எல்லாம் வெண்மையானவர்களாக, எங்களுடைய மௌத்துடைய நேரத்திலே மலக்குல் மௌத் எங்களிடத்திலே வந்து பஷாராத், நன்மாராயம் சொன்னவர்களாக, சுபசோபனம் சொன்னவர்களாக எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றப்பட வேண்டிய ஒருவனாக நான் எப்படி மாறுவது, அப்படியான சந்தர்ப்பத்தை நான் எப்படி ஏற்படுத்திக் கொள்வது, அதற்கு நான் என்ன செய்வது? நீமானவர்களே, இந்த புதிய வருடம் அதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பம், அதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு. எனவே நாங்கள் இந்த 1448வது வருடத்தை அடைந்திருக்கக்கூடிய நாங்கள், முதலாவது முஹர்ரமுடைய மாதத்துடைய ஆரம்ப நாட்களில் இருக்கக்கூடிய நாங்கள், குர்ஆனுடைய கட்டளையின் பிரகாரம் எங்களை நாங்கள் ஒரு சுய விசாரணை செய்து மாற்றிக்கொண்டு, ஒரு திட்டமிடல் செய்து கொண்டு, இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி நான் விரும்புகிறேன் என்கின்ற ஒரு திட்டமிடலோடு நாங்கள் இந்த மாதத்தை, இந்த வருடத்தை அடைவோமாக இருந்தால் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எங்களுடைய இறுதி நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதாக ஆக்குவான். கலிமா சொன்ன நிலையில் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தை கொண்டு வருவான். எனவே எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த புதிய வருடத்திலே புதிய திட்டமிடலோடு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய தௌஃபீக்கையும் நசீபையும் எங்கள் அனைவருக்கும் தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.